வணக்க மக்களே. டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி தியேட்டரில் அமோகமாக படம் போயிட்டு இருக்கிறது. அந்த நிலையில் டைரக்டர் சசிகுமார் அவர்கள் நடிகர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது, 24 வயசு பையன் என்கிட்ட கதை சொல்லும்போது அவனுடைய வயசை பார்க்கல, அதுக்கு பதிலாக அவனுடைய திறமையை நான் பார்த்தேன். அந்த பையன் கதை சொல்கிற விதம் எப்படி இருக்குது, அந்த வெளிப்படுத்துகிற விதம் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்த்தனே தவிர அவனுடைய வயசையோ அவனுடைய தோற்றத்தையோ நான் பார்த்து முடிவு பண்ணலை. ஸோ அதனால தான் அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. சொன்ன விதமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி படம் எடுப்பேன் அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடென்ட்டை அவர் வெளிப்படுத்தினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவர் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற விதத்தில் ஓகே நான் சொன்னேன். அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கதாபாத்திரத்தில் எப்படி நடிக்கணுங்கிறதையும் அவரே சொல்லி காட்டினார். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, வயசுங்கிறது ரெண்டாவது, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்யணும். அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இயக்குனர் சொல்கிறத செஞ்சதுனாலேயே இந்த படம் பயங்கரமான ஹிட்டுன்னே சொல்லியிருக்கலாம். இத்தனைக்கும் வயசுங்கிறது ஒரு மேட்ரு இல்லை, திறமை தான் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அபி அவர்கள் அப்படிங்கிறத டைரக்டர் சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் டூரிஸ்ட் ஃபேமிலி சக்கப்போடு போட்டு வருதுன்னே சொல்லலாம். எத்தனை வெட்டுக்குத்து சம்பவங்கள், நிறைய விதமான கலவரமான சம்பவங்கள் படங்களை பார்த்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு ஃபேமிலியோட ஒருங்கிணைஞ்சு பார்க்குற படம்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.